இப்போ கவனிங்க, இப்போ பேர்னொலியின் தத்துவம் என்ன, அப்போ பேர்னொலியின் தத்துவம் என்று சொல்லி கேட்கக்குள்ள இதில் ஃபுல்லாக உங்கள்கிட்ட பேர்னொலியின் தத்துவத்தை தருக என்று சொல்லி கேட்கலாம், அல்லது பேர்னொலியின் தத்துவம் செல்லுபடியாவதற்கான நிபந்தனைகளை தருக என்று சொல்லி கேட்கலாம். எப்படியோ நமக்கு கணக்கு வரப்போகுதுன்னா முன்னுக்கு ஒரு தியரி கேட்டு தான் அங்கால கணக்கு என்ன செய்யணும், தொடங்கணும். அப்போ இதை கேட்டு போட்டு அங்கால தொடங்கலாம். அப்போ பேர்னொலியின் தத்துவம் செல்லுபடியாவதற்கான நிபந்தனைகள் என்று கேட்டாங்களாக இருந்தால் 3 நிபந்தனை இருக்கு. 3ஐயும் என்ன செய்யணும், சொல்ல வேண்டி வரும். என்னென்ன 3 நிபந்தனை? முதலாவது அருவிக்கோட்டு பாய்ச்சல், அடுத்தது நெருக்கத்தகவற்ற பாய், அடுத்தது பாகுத்தன்மையற்ற பாய். பாகுத்தன்மையற்ற பாய் என்பதற்கு பதிலாக பிசுக்குமையற்ற பாய் என்றும் பாவிக்கலாம். சரியா? இது 3ம் அதுல சொல்ல தெரியும். பேர்னொலியின் தத்துவத்தை தருகண்டு கேட்டா எப்படி சொல்லுவான்? அருவிக்கோட்டு பாய்ச்சலில் உள்ள, அல்லது நீங்க அதை முன்னுக்கு பின்னுக்கு மாத்தி சொன்னாலும் சரிதான். சரி, அருவிக்கோட்டு பாய்ச்சலில் உள்ள நெருக்கத்தகவற்ற பாகுத்தன்மையற்ற பாய் ஒன்றின் அருவிக்கோடு ஒன்றின் வழியே உள்ள புள்ளி ஒன்றில் அமுக்கத்தினதும் அலகு கெனவளவு இயக்க சக்தியினதும் அலகு கெனவளவு அழுத்த சக்தியினதும் கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லுவோம் மாறிலி. சரியா?